இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போறது எழுத்தாளர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய காற்றின் நிறம் கருப்பு என்னும் த்ரில்லர் நாவல். உங்கள் கண்களை மூடி என் குரலோடு சேர்ந்து கதை கேட்க தயாராகுங்க. வருடம் 2015. இரவு பெய்த மழையின் காரணமாக சோம்பலாக விடிந்து கொண்டிருந்தது. ஈரம் காயாத சாலைகள், ஆங்காங்கே சிறு குட்டைகளாக தேங்கியிருந்த தண்ணீர், மழையில் நனைந்திருந்த மரங்களுக்குள் சோம்பல் முறித்துக் கொண்டிருந்த பறவைகள், கடற்கரையோர மூங்கில் மற்றும் தென்னை மரங்கள், கடற்கரை காற்று, ஓயாமல் வீசும் கடல் அலைகள், காற்றில் எப்போதும் இருக்கும் ரீங்காரம். இவைதான் ரஸ்தாகாடு ஊரின் அடையாளங்கள். ரஸ்தாகாடு ஊர் கன்னியாகுமரியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு கடற்கரை கிராமம். பக்கத்தில் பெரிய ஊர் என்றால் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 5 கிராமம்தான். டிஜிட்டல் இந்தியா இன்னும் அதிகம் எட்டி பார்க்காததால் நேரத்தை பற்றி கவலைப்படாத ஊர். பாதி பேருக்கு மீன் பிடிப்பதுதான் முக்கிய தொழில். மீதி பேர் பக்கத்தில் இருக்கும் 5 கிராமத்துக்கும் நாகர்கோயிலுக்கும் வேலைக்கு செல்பவர்கள். கிராமத்தை பற்றி சீக்கிரமே தெரிந்து கொள்வீர்கள். முதலில் அகல்யாவை பார்த்து விடுவோம். வேண்டாம், அகல்யா முக்கியமான வேலையில் இருக்கிறாள். அகல்யாவை பார்க்கும் முன் அவள் இருக்கும் வீடு என்று சொல்வதே தவறு. கிராமத்து மாளிகை என்றுதான் சொல்ல வேண்டும். பல கதைகள் கேட்ட பெரிய திண்ணை போன்ற சிட் அவுட், அதற்கடுத்து 2 கதவிட்ட தலைவாசல், வீட்டின் நடுநாயகமாய் முற்றத்தை சுற்றி 4 பக்க தாழ்வாரம், இடப்பக்க தாழ்வாரத்தின் பக்கத்தில் தேக்கு மர பீரோ கொண்ட பெரிய கூடத்தின் 2 மூலையிலும் 2 அறைகள். உள் தாழ்வாரம் கடந்தால் ஒரு சிறிய கூடமும், அதன் பின் இடப்பக்கம் சேமிப்பு அறை. அங்கே பழைய கால பித்தளை பாத்திரங்களான கொப்பரை, குண்டான், உருளி மற்றும் திருக்கை, உலக்கை, குந்தான் என்று நிறைய இருந்தது. வலப்பக்கம் சின்னதா ஒரு கிச்சன், அதுக்கு பக்கமாவே இன்னொரு பெரிய மாஸ்டர் கிச்சன். ஆட்டுக்கல், அம்மிக்கல், பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், வாஷ் பேஷன், கேஸ் அடுப்பு என்று பழமையும் புதுமையும் கலந்திருந்தது. 2க்கும் இடையில் கொல்லைப்புற வாசல் என அந்த காலத்து சகல சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய வீடு. பர்மா தேக்கு தூண்கள், கதவு ஜன்னலுக்கு திருமலை செம்மரம், விட்டங்களுக்கு பன்ருட்டி பலாமரம் என ரசனையுடன் கட்டப்பட்ட வீடு. பின்வாசல் ஒட்டிய கொட்டகையில் பண்டிகை மற்றும் விசேஷங்களுக்கு என்று சமைக்க வெளி சமையற்கூடம். அதற்கடுத்தது கிணற்றங்கரை. பெரிய கிணறு நிறைய தண்ணீருடன் இருந்தது. பக்கத்தில் துணி துவைக்கிற கல், தென்னை, வாழை, பப்பாளி என கிணத்தடியை சுற்றி ஒரு சின்னதா ஒரு தோட்டம். வீட்டு முன்னால் ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு எக்கச்சக்கமான இடம். அங்கேயும் ஒரு சிறு தோட்டம் இருந்தது. செம்பருத்தி பூக்கள் புன்னகைத்துக் கொண்டிருந்தன. இரவு மழையில் நனைந்திருந்த நந்தியாவற்றை செடிகள் குளிர் சிரிப்பு சிரித்தன. கோழிக்கொண்டை, வாடாமல்லி, பந்திப்பூ செடிகளும் தோட்டத்தை நிறைத்திருந்தன. காம்பவுண்ட் சுவரோரம் நடப்பட்டிருந்த முல்லை கொடி சுவருக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. தெருவெங்கும் முல்லை வாசம் வீசிக் கொண்டிருந்தது. வீட்டு முன்னால் இருந்த பெரிய சிட் அவுட்டில் போடப்பட்டிருந்த ஈசி சேரில் வெள்ளெழுத்து கண்ணாடியுடன் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் பெரிய கருப்பன். அழுக்கு உறைந்து வெள்ளை நிறத்தில் இருந்து எப்போதோ மாறியிருந்த பனியன். மார்பு தெரிந்த இடமெல்லாம் எலும்புகள் உடம்பை விட்டு தள்ளியிருந்தன. 70 வயதை தாண்டிய தேகம், தலையில் வெள்ளி கொத்துகள், ஆங்காங்கே விசுவாசமாய் ஒரு சில கருப்பு முடிகள். சமையல் கட்டில் கடாமுடாவென சத்தம். அடுப்பின் மேல் வாணலியில் தாளிக்கும் புகை, நெற்றியில் வியர்வை, உதட்டில் கோபம். வெயிட், இவள் அகல்யா இல்லை. கார்த்தி என்று குரல் கொடுத்தாள் சித்ரா. இவள் அகல்யாவின் தங்கை சித்ரா. இயற்கையாகவே நல்ல பெரிய கண்கள், இமைகளை அடிக்கடி படபடத்துக் கொள்வாள். நட்சத்திரம் மின்னும் கண்கள், காதுகளில் ஜிமிக்கி திமிர்த்தனமாய் தனியாக பேசிக் கொண்டிருக்கும். இரட்டை பின்னல், பாவாடை தாவணி. சித்ராவை ஒரு முறை பார்த்தவர்கள் நிச்சயமாக மறுமுறை பார்க்க திரும்புவார்கள். ஜன்னலுக்கு வெளியே சற்று தூரத்தில் நீட்டி கொண்டிருந்த மரக்கிளையில் 2 பெயர் தெரியாத பறவைகள் அமர்ந்து கீச் கீச் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. அதை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். வெயிட், இவளும் அகல்யா இல்லை. கார்த்தி கூப்பிட்டது கேட்டுச்சா? இல்லையா என்றாள் சித்ரா. கார்த்திகா, அகல்யாவின் கடைக்குட்டி தங்கை. சித்ராக்கா கூப்பிட்டது அவள் காதில் விழவில்லை. கார்த்திகாவை பார்த்து அந்த பறவைகள் கீச் கீச் என்று சங்கீத குரலை வெளிப்படுத்தின. கார்த்திகா ஆர்வமாக அதை பார்த்து கொண்டே இருந்தாள். 2 பறவைகளுக்கும் அவள் இதுவரைக்கும் ஒரு பருக்கை உணவு கூட தந்ததில்லை. இருந்தும் அவளை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அன்புடன் குட் மார்னிங் சொல்லிக் கொண்டிருந்தன. கார்த்திகா அந்த பறவைகளை பார்த்து விசிலடித்தாள். கார்த்திகா 5 கிராமத்தில் ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி.
படிப்பை பற்றி பேசினால் அவளுக்கு பிடிக்காது, அதனால் விட்டு விடுவோம். சூர்யாவை பற்றி பேசுங்கள், ரொம்பவே பிடிக்கும். கார்த்திகாவுக்கு பிரெட் நிற சருமம், குழந்தைத்தனம் மாறாத முகம், ஈர பளபளப்புடன் உதடுகள், ஒற்றை பின்னலாக போடப்பட்ட முடி கீழ் முதுகு வரை நீளும். கார்த்திகா இருக்கும் இடத்தில் 100 அடி சுற்றளவில் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் கார்த்திகாவின் உற்சாகம் பற்றி கொள்ளும். அடியே கார்த்தி, கூப்பிட்டது காதல விழல, பாத்திரமெல்லாம் கழுவிட்டியா? அடுப்பில் கிளறிக் கொண்டு சித்ரா 3வது முறையாக கத்த, ஐயையோ என்று கிணற்றடிக்கு கார்த்திகா பதறி ஓடினாள். சே, இந்த வீட்டுல நம்ம சொல்றத கேட்கறதுக்கு யாருமே இல்ல என்று சலித்தபடியே சித்ரா கிளறிக் கொண்டிருந்தாள். கூடத்தின் மூலையில் இருந்த ஒரு அறையில் நெகிழ்ந்திருந்த உடையை சரி செய்து கொண்டிருக்கும் ஒரு சந்தன நிற அழகி இவளேதான் அகல்யா. அப்படி என்ன முக்கியமான வேலை பார்த்து கொண்டிருந்தாள் என்றுதானே கேட்கிறீர்கள்? தூங்கிக் கொண்டிருந்தாள். வேலைக்கு போகாத இந்த 2 மாதம்தான் அவளுக்கு நன்றாக தூங்குவதற்கு நேரம் கிடைக்கிறது. அகல்யாவின் அழகு ஒரு கவிதைக்கு நிகரானது. பெரிய கண்கள் அவள் குடும்ப சொத்து போல் இருக்கிறது. இதழ்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் சிரிக்க தெரியும் என்று அறிவிக்கும் ஸ்பெஷல் கண்கள், ரோஜா உதடுகள், சீரான பற்கள், வாத்ஸ்யாயனர் சொன்ன லட்சணங்களுடன் நெற்றி, மூக்கு, உதடு, உடலின் வளைவுகள், மேடுகள், சரிவுகளை வர்ணிக்க ஆரம்பித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். லிப்ஸ்டிக், பவுடர், ஷாம்பு, சென்ட், நகை என்று எந்தவித செயற்கையும் அருகில் சேர்க்க பிரியப்படுவதில்லை. இயல்பாகவே அகல்யா ஒரு மப்பும் மந்தாரமுமான அழகி. ரூமை விட்டு வெளியே வந்தாள் அகல்யா. கூடத்தில் இருந்த சுவரில் அப்பாவும் அம்மாவும் புகைப்படத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு புது செம்பருத்தி பூ அவர்களுடன் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தது. சித்ரா காலையிலேயே பூ மாற்றி வைத்து விட்டாள் போல் இருக்கிறது. அப்பா அம்மா இருந்த நாட்களின் நினைவு அவள் கண் முன்னால் நிழலாடியது. அப்பா ரத்ன சபாபதி, இந்த ஊரிலேயே பெரிய மிராசுதாரர், ஏகப்பட்ட சொத்துக்கள், பணத்துக்கு பஞ்சமில்லை. அம்மா அவருக்கு 2ஆம் மனைவிதான். பாட்டியின் கட்டாயத்துக்காக பெரியம்மா ராஜலட்சுமியை கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் அப்பா காதலித்தது அம்மா புஷ்பவல்லியை தான். அம்மாவின் முகத்தை, அவள் முத்தங்களை, அவள் அரவணைப்பை, பொய்க்கோபத்தை, சமாதான வார்த்தைகளை எப்படி மறக்க முடியும்? அம்மா அவர்களுக்கு நிழல் கொடுத்த ஆலமரம். ஆலமரம் விழுந்துவிட்டால் யார்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? பெரியம்மாவை கல்யாணம் செய்து கொண்டாரே தவிர அப்பா முழு நேரமும் இந்த வீட்டில்தான் இருப்பார். அகல்யா அன்பு கணங்களை பொக்கிஷமாக நினைவு அடுக்குகளில் பாதுகாத்து வருகிறாள். 10 வருடங்களுக்கு முன்னால் அவர்களின் குலதெய்வம் இசக்கி கோவில் திருவிழாவுக்கு போய்விட்டு இரவு வரும்போது அவள் அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் விபத்தில் இறந்து போனார்கள். அப்போது அகல்யாவுக்கு 16 வயது, சித்ராவுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும். ஆனால் கார்த்திகா அப்போது சிறு குழந்தை 4 வயதுதான் இருக்கும். விபத்தை பற்றி ஊருக்குள் பல்வேறு கதைகள் பேசினார்கள். சொத்து பிரிப்பதில் பிரச்சனை வந்தது. அதை பற்றியெல்லாம் அகல்யா கவலைப்படவில்லை. அப்பாவும் அம்மாவும் போன பிறகு என்ன இருக்கிறது? தோட்டம், துறவு, பெரிய வீட்டை பெரியம்மாவும் அவள் மகன் முத்துப்பாண்டியும் எடுத்துக்கொண்டார்கள். வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கும் நிலங்களை அத்தை பிரபாவதி எடுத்துக்கொண்டாள். இப்போது இருக்கும் மேட்டு வீட்டையும் இதற்கு பக்கத்தில் இருக்கும் கவுன வீட்டையும் இவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். பெரியம்மாவும் அண்ணன் முத்துப்பாண்டியும் சொத்துக்களில் ஒரு நயா பைசா கூட கொடுக்காமல் துணை யாரும் இல்லாத இந்த 3 பெண்களையும் ஊரை விட்டு துரத்த பார்த்தார்கள். தாத்தா பெரிய கருப்பனும் ஊராரும் தலையிட்டதால் தான் இந்த வீடாவது கிடைத்தது. பக்கத்தில் இருந்த கவுன வீட்டை கொடுத்ததற்கு காரணம் அது சண்டிமுனிக்கு நேர்ந்து விட்ட வீடு. அதனால் இவர்கள் தலையில் கட்டிவிட்டார்கள். எப்படியும் பெரியம்மா வளைத்து எடுத்த சொத்துக்கள் 3 தலைமுறைக்கு போதும். முத்துப்பாண்டி உபயத்தால் 3 தலைமுறையில் 2 தலைமுறையில் கரைந்திருந்தன. போட்டோவை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்த அகல்யாவுக்கு மீண்டும் மீண்டும் அப்பா அம்மாவின் ஞாபகங்கள் அதிகமாக கண்ணோரத்தில் எந்த நேரத்திலும் வழிந்து ஓட ஆயத்தமாயிருந்தது கண்ணீர். அப்பா அம்மா, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் போட்டோவை பார்த்து. வழக்கம் போல் பதில் சொல்லாமல் அவளை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்ணீரை துடைத்துக் கொண்டு சமையல் கட்டை நோக்கி சென்றாள். என்னடி டிபன் ரெடியா? ரெடிக்கா, தோசை, தக்காளி சட்னி என்றாள் சித்ரா. கார்த்திகா பாத்திரங்களை கழுவி கிச்சனுக்குள்ள எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அப்பா அம்மா இறந்த பிறகு சித்ராவையும் கார்த்திகாவையும் பொறுப்பாக வளர்த்தது அகல்யா என்பதால் இருவருக்குமே அக்கா மேல் மரியாதை கலந்த பயம் உண்டு. அகல்யா திண்ணையில் இருக்கும் தாத்தாவை பார்ப்பதற்காக சென்றாள். வழக்கம் போல் நாளிதழை பார்வையால் மேய்ந்து கொண்டிருந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா, எனக்கு இன்னைக்கு நாகர்கோவில போகணும். பழைய கம்பெனில PFக்கு எழுதி கொடுத்திருந்தேன். அது என்னாச்சுன்னு போய் கேட்கணும். நான் வருவதற்கு சாயங்காலம் ஆயிரும்.
பெரிய கருப்பன், சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சியா? அகல்யா, தாத்தா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தூத்துக்குடி அத்தை இவ்வளவு நாளா இந்த பக்கமே வரல. சின்ன வயசுல அவங்கள பார்த்தது. நாம கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து எட்டி கூட பார்க்கல. தாத்தா ஏதோ சொல்ல வர அகல்யா அவரை பேசி விடாமல் தொடர்ந்து பேசினாள். சரிதான், கல்யாணி அத்தை பையன் கூட நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிருக்கேன், விளையாண்டிருக்கேன். ஒன்னா காடு கழனி எல்லாம் சுத்தி இருக்கோம். அதெல்லாம் விவரம் தெரியாத வயசு. அவனுக்கு என் மேல கொள்ள ஆசை. இப்ப என்ன கல்யாணம் கட்டிக்க பிரியப்படுறான்னு சொன்னா எப்படி? நம்ம சித்ராவுக்கு 19 வயசு தான் ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போறா. காலேஜ் படிச்சு முடிக்கணும். கார்த்தி 10ஆம் கிளாஸ் முடிக்கல. 2 பேருமே ஒரு 2ஆம் கெட்ட வயசுல இருக்காங்க. அவங்கள யாரு பாத்துக்குவா? எனக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். தாத்தா, அதுக்காக இல்லம்மா. ஏற்கனவே உனக்கு வயசு ஆயிட்டு போகுது. காலாகாலத்துல பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். இவங்க 2 பேரையும் பார்த்துக்க ஆள் இல்லை என்கிறதற்காக உன் கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? ஊருக்குள்ள அத்தை சும்மாதான் இருக்கிறா. அவளை கவனிச்சுக்க சொல்ல வேண்டியதுதான். அவர் சொன்னது அவருடைய மகள் பிரபாவதியை பற்றி. அகல்யா வாய்விட்டு சிரித்தாள். யார் பிரபா அத்தையா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களால ராகினியையே கவனிச்சுக்க முடியாம அவ புருஷனை விட்டுட்டு வந்து வீட்டோட இருக்கிறா. சொத்து பிரிக்கும் போது கொடுத்த நிலத்தையும் பொண்ணு கல்யாணத்துக்காக வித்துக்கிட்டு இப்ப அம்பொன்னு இருக்கிறாங்க. இதுல நம்ம பொண்ணுங்களை அவங்க கவனிச்சுக்குவாங்களா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது தாத்தா. தாத்தாவுக்கு அவள் சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்ததால் மேற்கொண்டு அதை பற்றி பேசாமல் மௌனமானார். ஆனாலும் மூத்தவளுக்கு வயதாகி கொண்டு போகிறதே என்று ஒரு சிறு ஆதங்கம். அகல்யா, நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கோபமா? அவளை கிட்டே வா என்று கூப்பிட ஈசி சேரில் இருந்த தாத்தா அருகில் வந்தாள் அகல்யா. அவள் தலையை பாசமாக தடவி கன்னத்தில் முத்தமிட்டார். அவர் கண்களில் ஈரத்தின் பளபளப்பு. உன்ன மாதிரி பொறுப்பான பொண்ணு மேல கோவப்பட முடியுமா? நல்லா படிக்கிற பொண்ணு, தங்கச்சிங்களுக்காக படிப்பை விட்டே நீயே சுயமா சம்பாதிச்சு தொலைதூர கல்வியில படிச்சே. வேலைக்கு போய் சம்பாதித்து தங்கச்சிகளையும் நல்லபடியாக வளர்த்தே. உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கும் காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். இல்லம்மா, அதனாலதான் கேட்டேன். அகல்யா, என்ன தாத்தா, எல்லாமே நான் தனியா செஞ்ச மாதிரி சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு துணையா இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருக்க முடியும்? அப்பா கொடுத்த இந்த வீடு இருக்கு, எல்லாம் இருந்ததுனாலதான் செய்ய முடிஞ்சது. தாத்தா, சரி, உன்னோட பேக் பெயின் எப்படி இருக்கு? வேற ஏதாவது வேலைக்கு போக போறியா? அகல்யா, பேக் பெயின் குறைஞ்ச மாதிரி தெரியல. மயில அடி வைத்தியர் கொடுத்த மருந்து தைலங்கள் தான் பயன்படுத்துறேன். 2-3 மாசம் வேலைக்கு போக முடியாதுன்றதான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிரமம் தான். இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கணும். தாத்தா, அப்படின்னா நான் ஒன்னு சொல்றேன், நீ கோவிச்சுக்க கூடாது. அகல்யா, என்ன இது பீடிகை? சொல்லுங்க தாத்தா. தாத்தா, நம்ம கவன வீட்டை வாடகைக்கு விட்டால் என்ன? ஒரு சின்ன வருமானம் அதுல வருமே. அகல்யாவுக்கு சின்னதாக அதிர்ச்சி. என்ன தாத்தா சொல்றீங்க? நீங்க தான் முனி சாபமிட்ட வீடு. அதை விற்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மீறி வீட்டை கை வைத்தால் முனி அடித்து விடும். அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் கவன வீடு அவர்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே சற்று தள்ளி அமைந்திருந்தது. யாரும் அந்த பக்கம் போகாததால் செடி கொடிகள் சூழ்ந்து பாழடைந்து கிடந்தது. முனி வீடு என்பதால் இரவு யாரும் அந்த பக்கம் கூட செல்வதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 2 வீடுகளும் கட்டப்படும் போது மேட்டில் அமைந்திருந்ததால் இப்போது அகல்யா இருக்கும் வீட்டை மேட்டு வீடு என்பார்கள். கவுன வீடு என்று அழைக்கப்படுகிறது. மேட்டு வீட்டின் மினியேச்சர் வடிவம்தான் கவுன வீடு. தாத்தா, முனி சாபமிட்ட வீடு என்பது உண்மைதான். இருந்தாலும் ஏதோ யோசனையோடு பேச்சை நிறுத்தினார். வாழ்ந்த வாழ்க்கையின் மிச்சமாக எல்லா ஊர்களிலும் இதே போன்று ஒரு பாழடைந்த வீடு இருக்கிறது. அதை பற்றிய கதைகள் சொல்வதற்கு ஆள் இருக்கும் வரையில் அந்த வீடுகளும் உயிரோடுதான் இருக்கும். தாத்தா ஈசி சேரில் இருந்து எழும்பினார். பக்கவாட்டில் திரும்பி கவுன வீட்டை பார்த்தார். அகல்யாவும் திரும்பி கவுன வீட்டை பார்த்தாள். இருவரும் தன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்தது போல் கவுன வீடு அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. கவுன வீட்டை பார்த்து கொண்டிருந்த பெரிய கருப்பன் சிறிது நேரம் எதுவுமே பேசாமல் நின்றிருந்தான். தான் சொன்னது சரியா தவறா என்று அவர் மீண்டும் ஒரு முறை யோசித்து பார்த்திருக்க கூடும். அது உன்னுடைய சின்ன வயசுல நடந்த சம்பவம். அப்போ உங்க அப்பா உன்னை காப்பாத்துவதற்காக சண்டி முனியின் கோபத்திற்கு ஆளானான். அதிலிருந்து ஊருக்குள்ள இது முனி வீடுன்னு பேச்சாயிடுச்சு. அகல்யா ஆர்வமாக என்னை காப்பாற்றுவதற்காகவா? இந்த கதை எனக்கு தெரியாது.
கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க தாத்தா. பெரிய கருப்பன் பல வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள முனி ஓட்டம் ஜாஸ்தியா இருந்த காலகட்டம். இப்ப மக்கள் தொகை பெருகிடுச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, முனி ஓட்டம் பத்திய பேச்செல்லாம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் இரவு 12 மணி இருக்கும். வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு உங்க அம்மா உன்னை காணோம்னு சத்தம் போட எல்லாரும் வீடு பூரா தேடி பார்த்தோம். வீட்டு பின்னால கவுன வீட்டுல எல்லா இடமும் பார்த்தும் உன்னை காணலை. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா ஊருக்குள்ள தேடுவதற்காக கிளம்பி போனோம். இதே தெரு முனையில நீ ரத்தம் கக்கி மயங்கி கிடந்தே. பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்பி உன்கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு நீ கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்த. அப்புறம் பதறி அடிச்சு பூசாரி வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம். அவரு உன்னை பார்த்துட்டு சண்டி முனி புடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. நான் பூசாரியிட்டம் புடிச்சிருக்கா அடிச்சிருக்கா அப்படின்னு தெளிவாக கேட்டேன். அடிச்சிருந்தா ஆள் உயிரோடவே இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால புடிச்சிருக்கு அப்படின்னார். அவளுக்கே இது புது தகவல் என்பதால் அகல்யா அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்றைய காலகட்ட 2000 கிட்ஸுக்கு தெரிந்ததெல்லாம் ஆவி, பேய் என்ற வார்த்தைகள் மட்டும்தான். ஆனால் அமானுஷ்ய உலகில் விதவிதமான பேய்கள் இருப்பது பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆவி மற்றும் பேய் என்கிற வார்த்தைகளையே நாம் தவறாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய கருப்பன் தொடர்ந்தார். பூசாரி என்னென்னமோ பண்ணி பார்த்தார். சண்டி முனி ரொம்ப உக்கிரமாக இருந்ததால் விரட்ட முடியவில்லை. மற்ற முனிகளை மாதிரி சண்டி முனி கிடையாது. எந்த நேரத்துல என்ன பண்ணும்னு சொல்ல முடியாது. 2 நாள் உனக்கு கடுமையான ஜுரம், தூக்கி தூக்கி போடும். சில நேரங்கள்ல கத்திக்கிட்டு முடிய புடிச்சு இழுத்துக்கிட்டு ரொம்ப மோசமா இருந்து நிலைமை மோசமாயிட்டே போச்சு. அப்பதான் விஜயாபதியிலிருந்து ஒரு சாமியாரை கூப்பிட்டு முனியை விரட்டுவதற்காக கவுன் வீட்டில் விசேஷ பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சார். தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு கருப்பு உருவமா சாமியார் முன்னால முனி வந்துச்சு. சாமியார் சண்டி முனியிடம், இந்த குழந்தைய விட்டுரு, உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு செய்கிறோம்னார். அதற்கு முனி, எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. கடற்கரையோரம் இருந்த சின்ன கோயிலும் ஒருத்தரும் கண்டுக்காம பாழடைஞ்சு போச்சு. எனக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும்னுச்சு. சும்மா இருக்கிற இந்த வீட்டை பயன்படுத்திக்கோ, என் புள்ளைய விட்டுருன்னு உங்க அப்பா சொல்ல, அதன் பிறகுதான் முனி உன்னை விட்டு இறங்கி சமாதானமா போச்சு. அதன் பிறகு உங்க அப்பா முனிய வீட்டுக்குள்ள வரவிடாமல் இருப்பதற்காக சாமியார்களை மந்திர கட்டு போட்டு வீட்டை பூட்டி வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்குள்ள நுழையலாம்னு வந்த முனிக்கு நுழைய முடியாமல் மந்திர கட்டு போட்டிருப்பதால எக்கச்சக்க கோபம் வந்துருச்சு. கவுன வீட்டு முன்னால பயங்கர சத்தம். என்னை ஏமாத்தி நடுத்தெருவுல நிறுத்தின உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த வீடும் ஆள் புழக்கம் இல்லாமல் மக்கி மண்ணா போகும். அரவங்களுக்கு ஆந்தைகளுக்கும் புகலிடமாக இருக்கும்னு முனி சாபம் விட்டுருச்சு. அன்னையிலிருந்து இப்படித்தான் பாழடைஞ்சு கிடக்கு. உன் அப்பனும் ஆத்தாளும் கார் விபத்துல செத்தது கூட முனி சாபத்தினாலதான்னு ஊருக்குள்ள எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அகல்யா ஆச்சரியமாக, இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே என்றாள். பெரிய கருப்பு எதுவும் பேசாமல் நின்றிருந்தார். வீட்டுக்குள் இருந்து சித்ரா வெளியே வந்தாள். சித்ரா, அக்கா தோசை சட்னி பண்ணி கிச்சன்ல வச்சிருக்கேன், சீக்கிரம் சாப்பிடுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அகல்யா, கார்த்தி ரெடி ஆகலையா? சித்ரா, தெரியலக்கா, நான் வரேன். சித்ரா 8 மணி பஸ் பிடிப்பதற்காக அவசரமாக சென்றாள். அகல்யா வெளியில் இருந்தபடியே, கார்த்தி ரெடி ஆயிட்டியா என்று சத்தமிட்டு கேட்க, ரெடி ஆயிட்டு இருக்கேங்கா என்று உள்ளிருந்து குரல் வந்தது. அகல்யா தாத்தாவை பார்த்து, இவ்வளவு நடந்திருக்கு, அதன் பிறகும் நீங்க வீட்டை வாடகைக்கு விடுறதை பற்றி பேசுறீங்களே, முனி வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும், யாரு வாடகைக்கு வருவாங்க? பெரிய கருப்பன், இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போது இதையெல்லாம் யாரு பாக்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய வீட்டை வெறுமனே பூட்டி போட்டிருக்கோம். சும்மா பூட்டி போட்டிருந்தாலே இன்னும் நிறைய கதைகள் சேர்த்து பேசுவாங்க. முதல்ல யாருக்காவது வாடகைக்கு விடுவோம், பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப நல்லது. முனி வீடுங்கிற பேரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். நீங்க 3 பேருமே பொட்ட பிள்ளைங்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு ஏதாவது செலவு வரும்போது அந்த வீட்டை வித்து செய்வதற்கு சரியா இருக்கும். சும்மா பூட்டி போட்டு பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமே. நான் சொன்னா உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவேன். அகல்யாவுக்கு தாத்தாவின் மாஸ்டர் பிளான் புரிந்தது. முதலில் வீட்டை வாடகைக்கு விட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஊருக்குள்ளும் முனி வீடுங்கிற பெயர் மாறிடும். டெஸ்டிங் பண்ணும் போது வாடகையும் கிடைக்கும். பின்னால் வீட்டை விற்பதற்கும் வசதியாகவும் இருக்கும். அகல்யா, எல்லாம் சரி தாத்தா, இங்க வீட்டு வாடகைக்கு யார் வருவாங்க?
ஸ்கூல் பையை தூக்கி கொண்டு கார்த்திகா அவர்களுக்கு இடையே புகுந்து வேகமாக ஓடினாள். கார்த்திகா, டாட்டா தாத்தா, அக்கா டாட்டா. அகல்யா, ஏய் சாப்பிட்டியாடி? கார்த்திகா, சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். இரண்டாவது சாப்பிட்டேன் என்று அவள் சொல்லும் போது கேட்டை திறந்து கொண்டு வெளியே ஓடிக்கொண்டிருந்தாள். பெரிய கருப்பன், என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அணுமின் நிலையம் வந்ததிலிருந்து வாடகைக்கு வீடுதான் நம்ம சுற்றுப்புறங்கள்ல ரொம்ப டிமாண்ட். 5 கிராமம் அப்புறம் செட்டிக்குளத்துல வீடு வாடகைக்கு கிடைக்குது. எல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாம் சுற்றுப்புற கிராமங்கள்ல தான் பாக்குறாங்க. வாடகைக்கு ஆள் கண்டிப்பா கிடைப்பாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அகல்யா, குடியிருக்க வர்றவங்களுக்கு ஒன்னும் ஆகாம இருந்தா சரிதான். பெரிய கருப்பன், எங்களை மாதிரி அந்த காலத்து ஆட்கள் தான் இதையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு பேயாவது பிசாசாவது. அதுவும் அணுமின் நிலையம் வந்ததால நிறைய வடநாட்டு பசங்க வீடு தேடி சுத்திட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம ஊரோ வெளியூரோ நல்ல ஆளா பார்த்து குடி வைக்க வேண்டியதுதான். கேட் திறக்கப்படும் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தார்கள். தெருமுனையில் குடியிருக்கும் ரிட்டையர்டு வாத்தியார் சுந்தர்ராமன் வந்து கொண்டிருந்தார். அகல்யா, உங்களுக்கு கம்பெனி வந்தாச்சு. சரி, நான் நாகர்கோவில் போறதுக்கு ரெடியாகிறேன். சுந்தரராமன் 5 கிராமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாத்தியாராக வேலை பார்த்து ரிட்டையர்டு ஆகி 8 வருடங்களுக்கு மேலாகிறது. மனைவி சரஸ்வதி ஹவுஸ் ஒய்ஃப். பார்ப்பதற்கு பஞ்சத்தில் அடிபட்டவர் போலவே இருப்பார். ஆனால் மாதந்தோறும் கவர்மெண்ட் பென்ஷன் கிடைக்கிறது. நோயோ வேறு பிரச்சனைகளோ கிடையாது. காலையில் டீ கடையில போய் பேப்பரை வரி படிக்க வேண்டியது. அரசியலில் ஆரம்பித்து ஊர் பிரச்சனைகளை அலசி ஆராயும் சம்பவம் நடக்கும். பின்னர் டிபன் சாப்பிட்டு வந்து பெரிய கருப்பனிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டியது. மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு தூக்கம் போட வேண்டியது. சாயங்காலம் டிவி சீரியல்கள். இதுதான் அவருடைய அன்றாட பொழுதுபோக்கு. அவருடைய ஒரே மனக்குறை, ஒரே பெண் ஹேமா ஒரு கிறிஸ்டின் பையனை காதலித்து சுந்தர்ராமனின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் ஓடிப்போய் கல்யாணம் செய்ததுதான். இன்று வரை ஹேமாவையும் மாப்பிள்ளையையும் வீட்டில் சேர்க்கவில்லை. ஹேமாவை பற்றி பேசுவதை கூட அவர் விரும்புவதில்லை. சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார் சுந்தர்ராமன். பெரிய கருப்பன் செய்தித்தாளை அதன் மடிப்புகளில் சரியாக மடித்து மேஜையின் மேல் வைத்துவிட்டு, வாயா, என்ன விசேஷம்? கம்போனன்ட் பிளேஸ்மெண்ட். பேச்சு கச்சேரி ஆரம்பித்தது. அகல்யா அவள் அறைக்கு சென்று சேலையை திருத்தமாக கட்டிக்கொண்டு தலைவாரிக்கொண்டு சேலை நிறத்திற்கு பொருத்தமாக நெற்றி பொட்டும் வளையல்களும் காதணிகளுமாய் வெளியே வந்தாள். பேசிக்கொண்டிருந்த இருவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி சென்றாள். அவர்கள் வீடு இருக்கும் மேட்டு தெரு சற்று விஸ்தாரமானது. மொத்தம் 5 வீடுகள் தான். தெருவின் ஒருபுறம் காவண வீடு, அதைத் தொடர்ந்து மேட்டு வீடு, அதற்கடுத்து சுந்தரராமன் சார் வீடு, சிங்கப்பூர்காரர் வீடு, கடைசியில் ராயப்பன் வீடு. சிங்கப்பூர்காரர் திருவிழாக்களுக்கு மட்டுமே ஊருக்கு வருவார். மற்ற நேரங்களில் வீடு பூட்டப்பட்ட நிலையில் இருக்கும். ராயப்பனுக்கு சொந்தமாக 5 பைபர் படகுகள் இருக்கின்றன. தெருவின் மறுபுறம் வரிசையாக மரங்கள். அதனால் மேட்டு தெரு இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாமல் வெறிச்சோடி இருக்கும். அகல்யா மேட்டு தெருவை கடந்து கீழத்தெரு பெரிய வீதியில் நுழைந்தாள். பெரிய வீதியில் இருந்த வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த சடைசாமி அவளை பார்த்து கரைப்பற்களுடன் சிரித்தான். சடை சடையாக முடி, கிழிந்து கந்தலாகி போன துணி, எங்கிருந்து வந்தான் என்றே தெரியாது. ரொம்ப நாட்களாகவே இங்கேதான் சுற்றி கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் அவனை பார்க்கும்போது பாவமாக இருக்கும், சில நேரங்களில் பயமாக இருக்கும். கீழத்தெரு என்பது பொதுவான பெயர். பொதுவான பெரிய வீதியிலிருந்து சீப்பு பற்கள் போல 10க்கும் மேற்பட்ட தெருக்கள் கடற்கரை நோக்கி நீளும். கீழத்தெரு முதல் வீதி, கீழத்தெரு 2வது வீதி என்று அழைப்பார்கள். மீன் பிடிப்பவர்கள் அதிகம் இருக்கும் தெரு. அதனால் ஒரு சில வீடுகளின் முன்னால் கருவாடு காய்ந்து கொண்டிருக்கும். அரை டவுசர் சிறுவர்கள் பட்டத்தை காற்றில் இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். கடற்கரை மாதா கோயில் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. ஐயையோ, மணி 9 ஆகிவிட்டதா? 9:15 பஸ்ஸை பிடித்தால்தான் 10 மணிக்கு நாகர்கோவில் சரியாக போய் சேர முடியும். பெரிய வீதி வீடு ஒன்றின் திண்ணையில் ஊர்க்கதை பேசிக் கொண்டிருந்த 2 கிழவிகளில் தஞ்சாவூர் கிழவி அகல்யாவை பார்த்து, வேலைக்கு மறுபடியும் போறியா என்று கேட்க, அதற்கு அகல்யா பேச்சை வளர்க்க விரும்பாமல், இல்ல பாட்டி, வேறொரு வேலையா நாகர்கோவில் போறேன் என்று சொல்லிவிட்டு நடையை கட்டினாள். பெரிய வீதியை கடந்து மெயின் ரோட்டை அடைந்தாள். தூரத்தில் பஸ் ஸ்டாப் தெரிந்தது. 1-2 பேர் நின்றிருந்தனர். தடதடவென புல்லட் சத்தம். முத்துப்பாண்டி தான் வந்து கொண்டிருந்தான். ரொம்ப காலமாகவே பேச்சுவார்த்தை இல்லாததால் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அகல்யா சென்று கொண்டிருந்தாள். புல்லட் அவளை நெருங்கியதும் வேகம் குறைந்தது. அவளருகே நிறுத்தினான். அகல்யாவும் நின்றாள். முத்துப்பாண்டி கடுப்பாக, இத பாரு,
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவன் திடீரென்று நிறுத்தி பேசியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும், சொல்லுங்கண்ணா என்றாள். அவன் முகத்தில் பாசமோ அங்கீகாரமோ எதுவும் இல்லை. அவளை நேரில் பார்க்க பிடிக்காதவன் போல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். மூச்சில் லேசாக சாராய நெடி. வீட்டுக்கு வந்து பேசணும்னு தான் நினைச்சேன். தாத்தா இருப்பாரு, சரி அதான் வெளியில பார்த்து பேசலாம்னு வந்தேன். சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர்றேன். பல வருஷமா நீங்களும் பயன்படுத்தாமல் முனி வீடு சும்மா பூட்டிதானே கிடக்குது. அதை எனக்கு கொடுத்துடுங்க, என்னால முடிஞ்சதை உங்களுக்கு தந்துடுறேன். அகல்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போதுதான் கவன வீட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் இவனுக்கு மூக்கு வேர்த்து விட்டது. அகல்யா, தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு சொத்தெல்லாம் இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க அந்த வீட்டை கேக்குறீங்க? அது மட்டுமில்லாமல் முனி வீட்டை வாங்கி என்ன பண்ண முடியும்? முத்துப்பாண்டி அந்த வீட்டுல முனி இருந்தால் கூட அதை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். அகல்யா, இது உனக்கே நியாயமா இருக்கிறான்னா? நாங்க 3 பொட்ட பிள்ளைங்க, நீங்களா பார்த்துதானே இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க. இப்ப அதையும் கேட்டா எப்படி? எங்களுக்கு நீ நல்லது பண்ண வேண்டாம், கெடுதல் எதுவும் செய்யாமல் இருந்தா போதும். தாத்தா சம்மதிக்க மாட்டார், அவர் சம்மதித்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு பைக் கிக்கரை உதைத்த உதையில் அவனின் எரிச்சல் தெரிந்தது. புல்லட் விருட்டன் செல்ல அகல்யா பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்தாள். மேட்டு வீடு கிரீச் கிரீச் என்று இரவு பூச்சிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க காற்றில் குளிர் எக்கச்சக்கமாக கலந்திருந்தது. மேட்டு தெரு வெறிச்சோடி கிடந்தது. காம்பவுண்ட் சுவரில் படர்ந்திருந்த முல்லை கொடியின் வாசம் மேட்டு தெரு பூராவும் நிறைந்திருந்தது. கவுன வீடு இருட்டுக்குள் மூழ்கி இருந்தது. மேட்டு வீட்டு திண்ணையில் சாரில் இருந்த பெரிய கருப்பன் எதுக்காக திடீர்னு வந்து கவுன வீட்டை பத்தி பேசினான் அவன் என்றார் யோசனையாக. சிட் அவுட்டின் மரச்சுவரில் அகல்யா சாய்ந்து நின்றிருந்தாள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தாத்தா. தாத்தா, என்ன நடந்தாலும் சரி, அவனுக்கு இந்த வீடு போகக்கூடாது. இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அவன் வந்து கேட்டதுக்கு அப்புறம் முடிவே பண்ணிட்டேன். சும்மா இருக்கிறதுனால தானே கேட்கிறான். சீக்கிரமாவே வீட்டை சுத்தப்படுத்தி வாடகைக்கு விடுவதற்கு நான் ஏற்பாடு பண்றேன். அகல்யா, நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? தாத்தா தீர்மானமாக ஆமாவென்றார். சிட் அவுட்டில் எரிந்து கொண்டிருந்த டியூப் லைட்டின் வெளிச்சம் முன்னால் இருந்த தோட்டத்தில் முழுவதுமாக ஊடுருவ முடியவில்லை. பேசிக் கொண்டிருந்த அகல்யா யதார்த்தமாக கவுன வீட்டை பார்க்க அதிர்ந்தாள். 2 வீட்டுக்கும் நடுவே செடிகள் உயர்வேலி போல் நின்றிருக்கும். அந்த வேலி அருகே ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்றிருப்பது போல் தோன்றியது. அகல்யா துணுக்குற்று போய் கூர்ந்து பார்த்தாள். உண்மைதான், ஏதோ ஒரு உருவம் இருட்டுக்குள் நின்றபடி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தது. அகல்யா திடுக்கிட்டாள். அகல்யா கவுன வீட்டையே பார்த்து கொண்டிருப்பதை தாத்தா பார்த்ததும், ஏம்மா என்ன ஆச்சு என்று கேட்க, அகல்யா, அங்க யாரோ இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா என்று கிசுகிசுத்தாள். தாத்தா திரும்பி பார்த்து கொண்டிருக்க அதற்குள்ளாக அகல்யா வீட்டுக்குள் சென்று டார்ச் லைட்டுடன் வெளியே வந்தாள். அகல்யா டார்ச் லைட் அடித்து பார்க்க வேலி செடிகள் அசைந்தது போல் தோன்றியது. இருங்க தாத்தா, போய் பார்த்துட்டு வரேன். இருட்டுல தனியா போகாதம்மா, நானும் வரேன். என்ன பெரிய இருட்டு, நம்ம வீட்டு இருட்டு தானே, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிக்னியை எங்கேயே காணலை. அது ரோட்ல எங்கேயாச்சும் படுத்திருக்கும். சிக்னி கார்த்திகாவின் வளர்ப்பு நாய். அகல்யாவை டார்ச் லைட் வெளிச்சம் வழிநடத்த சிட்டவுட்டில் இருந்து இறங்கி இடது பக்கமாக திரும்பி கவுன வீட்டை நோக்கி நடந்தாள். இரவு நேரங்களில் எவ்வளவோ தடவை இந்த பக்கமாக வந்திருக்கிறாள். அவளுக்கு எதுவுமே தோன்றியதில்லை. ஆனால் இம்முறை வித்தியாசமான ஒரு உணர்வு தோன்றியது. அவளை உறிஞ்ச முயற்சிப்பது போலவும் உணர்ந்தாள். டார்ச் லைட்டின் வெளிச்சம் கவுன வீட்டின் மேற்புற கூரைகளில் ஊர்ந்து நகர தடதடவென ஏதோ மெல்லிய அதிர்வுகள். கவுன வீடு அவளுக்கு தெரியாமல் எதையோ மறைத்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. என்ன இது, எனக்கு வரும் யோசனைகள் எல்லாம் வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. செடி வேலியை அடைந்து செடிகளை நகர்த்தினாள். மேட்டு வீட்டை விட கவுன வீடு பள்ளத்துக்குள் இருப்பதால் மண்ணாலான படிக்கட்டுகளில் இறங்கி கவுன வீட்டை நோக்கி நடந்தாள். தாத்தா வீட்டுக்குள்ள இருந்து என்னாச்சும்மா என்று சத்தமாக கேட்க, ஒண்ணுமில்ல தாத்தா, சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இருட்டுல போகாதம்மா, செடிகளுக்குள்ள ஏதாவது பூச்சி பொட்டு இருக்கும். நீ வந்துரு, காலையில பார்த்துக்கலாம். சரி ரீ. சுற்றிலும் டார்ச் அடித்து பார்த்தாள் அகல்யா. கவுன வீடு இருட்டுக்குள் உறைந்திருந்தது. கதவில் சிறிய பூட்டு மௌன நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அகல்யா வீட்டை பார்க்கும் போது வீடு அமைதியானது போல் தோன்றியது. சிட் அவுட்டுக்கு வந்த சித்ரா, அக்கா எங்கே என்று கேட்க கவுன வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. பார்க்க போயிருக்கிறாள் என்று தாத்தா சொன்னார்.
சித்ரா, அக்கா இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்க? நான் வரட்டுமா என்று சத்தமிட்டு கேட்டாள். அகல்யா, வேணாம் வேணாம், நான் வந்துட்டேன். வீடு வழக்கம் போல்தான் இருக்கிறது. தாத்தா சொன்ன கதைகளை கேட்டுதான் எனக்கு இப்படி தோணுது போல. அகல்யா சிரித்தபடி மேட்டு வீட்டை நோக்கி நடந்தாள். அகல்யாவின் முதுகுக்கு பின்னால் அதுவரை உறைந்திருந்த கவுன வீடு கிசுகிசுக்க ஆரம்பித்தது. அகல்யா மேட்டு வீட்டின் சிட்டவுட்டை அடைந்தாள். தாத்தாவும் சித்ராவும் என்ன விஷயம் என்பது போல் பார்க்க யாரோ நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தேன், யாருமே இல்லை என்றாள். தாத்தா, நாளைக்கு யாரையாச்சும் வேலையாட்களை கூட்டிட்டு வந்து செடி கொடி எல்லாம் வெட்டி வீட்டை சுத்தப்படுத்தணும். திருமுடி கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன், அவனே வீடு புரோக்கர்கள் கிட்ட சொல்லிடுவான். தேவனா வீட்டுக்கு ஒரு பூஜையும் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி சரி, நேரமாச்சு, நீங்க போய் தூங்குங்க. அகல்யாவும் சித்ராவும் வீட்டுக்குள் சென்றார்கள். ரஸ்தாகாடு கடற்கரை. இரவு 12 மணி. நிலா வெளிச்சத்தில் கடற்கரையை ஒரு பெரிய வளைவாக பார்க்க முடிந்தது. அமைதியான கடல் கரை நோக்கி அலைகளை கட்டுப்பாடுடன் வீசி எறிந்து கொண்டிருந்தது. கரையெங்கும் பாறைகள் மண்டிய ஓட முள்ளு நிறைந்த முள்ளுக்காடு. அதற்கிடையே பச்சை புல்வெளிகள். அதற்கடுத்து வானுயர தென்னை மரங்கள் நிறைந்த தென்னந்தோப்புகள். தோப்புக்குள் ஒன்றிரண்டு இரவு காக்கைகள் கத்திக்கொண்டே இருந்தன. கடற்கரைகளில் நிறைய பைபர் படகுகள் கரை முழுக்க நின்றன. இரவு மீன் பிடிக்க சென்ற 4-5 பைபர் படகுகள் கரைக்கு வந்து கொண்டும் இருந்தன. கடற்கரையில் முன்பக்கம் திறந்தபடி இருக்கும் பெரிய ஓலை கொட்டகை. உள்ளே ஒரு பல்பு சோபையாக மஞ்சள் வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. குடிசைக்கு வெளியே பக்கவாட்டில் 10க்கும் மேற்பட்ட மீன்கள் நிறைந்த கூடைகள் இருந்தன. கொட்டாய்க்குள் 3 பேர் பேசிக் கொண்டிருந்தனர். கொட்டாயை சுற்றி பலவிதமான மீன்பிடி வலைகள். சகாயராஜ் பீடி புகையை வெளியிட்டபடி, இன்னைக்கு ரொம்ப மீன் படல போல் இருக்கு என்றான். அந்தோணி, ஆமாண்ணே, ஆளுக்கு 2000 ரூபாய் தேரும். அயலையும் சாலையும் தான் 10 கூட இருக்கு. திருமுடி, நேத்து மஞ்ச பாறை நிறைய மாட்டுச்சு. மூவரும் கீழ தெருவை சார்ந்தவர்கள். அந்தோணிக்கும் விஷாயனாரிக்கும் சகாயராஜுக்கும் பைபர் படகுகள் இருந்தன. திருமுடி அவ்வப்போது அவர்களுடன் மீன் பிடிக்க போவான். திருமுடிக்கு வேறு தொழில்களும் இருந்தன. பணம் வரும் எந்த விஷயத்தையும் அவன் விட்டு வைப்பதில்லை. மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நாய் அவர்களை கடந்து சென்று கூடைகளை மோப்பம் பிடிக்க திருமுடி ஒரு கல்லெடுத்து நாயின் மேல் எறிந்தான். நாய் வல்வல் என்று வலியில் கத்திக்கொண்டே தூரத்தில் போய் நின்று கேவல் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. மூவரும் பேச்சு கச்சேரியை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். கரையை நோக்கி வந்து கொண்டிருந்த பைபர் படகுகளின் வெளிச்சம் சமீபித்திருந்தது. காற்று திடமாகி கருப்பாக மாறியிருந்தது. அந்தோணி, இந்த பயலுக சீக்கிரம் வந்துட்டானுங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துடலாம். நாளைக்கு காலையில வலைக்கு போக வேண்டியிருக்கு. திருமுடி, உனக்கு என்னவே, நேரம் தவறாமல் சாப்பாடு ரெடியா இருக்கும். கொடுத்து வச்சவன் நமக்கு அப்படியா? குடிசைக்கு பக்கவாட்டில் வைக்கப்பட்டிருந்த மீன் கூடைகளில் 2 கூடைகள் தானாகவே நகர்ந்து சென்றதை அவர்கள் கவனிக்கவில்லை. மண்ணில் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் எழும்பி பறந்து சென்றன. சகாயராஜ், இதுல கொடுத்து வைக்க என்ன இருக்கு? நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. யாரு வேண்டாங்கிறா? திருமுடி, சித்தப்பு, நிலையான வருமானம் இல்லை, இதுல கல்யாணம் ஒரு கேடா? சகாயராஜ், கதை விடுறியா? பொட்டி கடை பக்கம் எதுக்கு அடிக்கடி போறேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? திருமுடி, சேச்சே, அப்படிலாம் ஒண்ணுமில்ல, கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல இருக்கு. சகாயராஜ், பார்த்து ஒழுங்கா நடந்துக்கல, அடுத்தவன் வாய் வச்ச பண்டத்தை போய் நீயும் வாய் வைக்காத, தண்டமா போயிருவ. உன்னை பத்தி ஏதாவது தப்பா நியூஸ் வந்துச்சு பொழந்துருவேன். சகாயராஜ் திருமுடிக்கு சித்தப்பா முறை என்பதால் அவனுக்கு கொஞ்சம் பயம் உண்டு. கசவாளி பயலுக, எப்படியாவது மோப்பம் பிடிச்சிடுறானுங்களே, இவனுங்களை எப்படி சமாளிக்கி? யதார்த்தமாக மீன் கூடைகளை திரும்பி பார்த்த திருமுடி திடுக்கிட்டான். என்ன 2 கூடைய காணல்ல? திருமுடி எழும்பி வந்து பார்க்க கூடைகள் பக்கம் இருந்து அழுத்தமான காலடி தடங்கள் மணலில் பதிந்திருந்தன. திருமுடி கூர்ந்து நோக்கினான். காலடி தடங்கள் இருட்டுக்குள் சென்றது. தூரத்தில் யாரோ 2 கூடையை தூக்கி கொண்டு ஓடுவது போல் தெரிந்தது. எவனோ 2 கூடையை தூக்கிட்டு ஓடுறாம்ல, சீக்கிரம் வாங்கல். மற்ற இருவரும் டார்ச் லைட்டுகளை எடுத்துக்கொண்டு பதறி எழும்பினார்கள். திருமுடி முன்னால் ஓட மற்ற இருவரும் பின்னால் ஓடி வந்தார்கள். கடற்கரை மணல் மேடுகளை தாண்டி மூவரும் ஓடினார்கள். தலைமேல் 2 கூடைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்தபடி யாரோ சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். இருட்டுக்குள் அரைகுறையாகத்தான் தெரிந்தது. மணல் மேடுகள் தாண்டியவுடன் உடமுள்ளுகாடு வந்தது. இயக்கு தப்பாக வளர்ந்திருந்த முள்ளு மரங்கள். பார்த்து போகவில்லை என்றால் கூரிய மூட்கள் முகத்தை பதம் பார்த்துவிடும். சகாயராஜ், எவன்டா அந்த லீ முள்ளு காட்டுக்குள்ள எடுத்துட்டு ஓடுறது?
என்று ஓடியபடியே மூச்சிறைக்க கேட்டான். முள்ளுக்காட்டுக்குள் சுத்தி சுத்தி ஓடினார்கள். சரசரவென அவர்கள் காலடி சத்தம் முள்ளுக்காடு பூராவும் எதிரொலித்தது. முன்னால் விரட்டிச் சென்ற திருமுடி திடீரென நின்றான். பின்னால் விரட்டி வந்த அந்தோணியும் சகாராஜும் திருமுடி நின்றிருப்பதை பார்த்ததும் அவனருகே ஓடிச் சென்று நின்றார்கள். திருமுடி பீதியில் உறைந்து போய் நின்றிருந்தான். எதை பார்த்து இப்படி பயந்து போய் நிற்கிறான் என்று புரியாமல் இருவரும் அவன் பார்க்கும் திசையை பார்த்தார்கள். சகாயராஜ், என்னாச்சு என்னாச்சு என்று கேட்க திருமுடி சற்று தூரத்தில் கை காண்பித்தான். முள்ளுக்காட்டுக்குள் அனாதரவாக கிடந்த சண்டி முனியின் சிலை முன்னால் 2 மீன் கூடைகளும் அமர்த்தலாக இருந்தன. சகாயராஜ் பதட்டமாக, என்னலே, என்ன பார்த்த என்று கேட்டான். அந்தோணி, கூடையை தூக்கிட்டு வந்த திருட்டு பைய இங்க வச்சுட்டு ஓடிட்டானா? திருமுடி எச்சில் விழுங்கியபடியே, கூடைய தூக்கிட்டு ஓடுனவனை சரியா பார்க்க முடியல. ஆனா எனக்கு என்னவோ யாரும் தூக்கிட்டு ஓடுன மாதிரியே தெரியல. வெளிச்சமான பகுதியை கடக்கும் போது ஏதோ கருப்பு காத்துல கூடைகள் மிதந்து போன மாதிரி தான் தோணுச்சு. அந்தோணி, என்னல்ல சொல்ற, கருப்பு காத்தா என்று அதிர்ச்சியானான். அவர்கள் டார்ச்சுகள் தூரத்தில் தெரிந்த சண்டிமுனி சிலை ரொம்ப நாட்கள் கவனிப்பாரற்று கிடந்ததால் அந்த சிறிய கோவிலை சுற்றி கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவர் கற்கள் பெயர்ந்து சுவர் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது. சகாயராஜ், என்னல இது புது பிரச்சனை? கொஞ்ச காலமாக ஊருக்குள்ள முனி ஓட்டம் பத்தின செய்திகள் எதுவுமே இல்லை. இப்ப எப்படி திடீர்னு முனி ஓட்டம் ஆரம்பிச்சது? எவன் முனியை கிளப்பி விட்டானோ? அவர்கள் மூவரில் அந்தோணி கொஞ்சம் விவரம் தெரிந்தவன். கல்லூரி படிப்பு வரை படித்தவன். அந்தோணி, முனி ஓட்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா முனி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில மீன்கள் கோடைகால வேக்காலத்தை சமாளிக்க நீண்ட தூக்கத்தை போடுதில்லை. தண்ணியே இல்லைனாலும் நுரையீரல் மீன்கள் வருஷக்கணக்கா மண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்குதில்ல. அதே மாதிரி முனியும் எங்கேயோ மறைந்து நீண்ட தூக்கத்துல இருந்திருக்கும். இப்ப முழிச்சிருக்கு, இல்ல யாரோ முழிக்க வச்சிருக்காங்க. சகாயராஜ், ஐயையோ, என்னாக போகுதோ? பல வருடங்களுக்கு முன்னால் முனி ஓட்டத்தின் நடுவே குறுக்கிட்டவர்கள் ரத்தம் கக்கி இறந்த கதை, இன்னும் வேறு கதைகள் எல்லாம் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. திருமுடி பதட்டமாக சுற்றிலும் பார்த்தபடி, எதுக்கு அதெல்லாம் இங்கிருந்து பேசிக்கிட்டு, முதல்ல வாங்க இங்கிருந்து போயிடலாம் என்றான். மீன் கூடைகளை அங்கேயே போட்டுவிட்டு மூவரும் அந்த இடத்தை விட்டால் போதும் என்று ஓடினார்கள்.